ஒரு கிராமத்துல ஒருத்தன் தன்னோட மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தானா. வழியில ஒரு இடத்துல ரொம்ப சேரும் சகதியுமா இருந்துச்சான். வண்டியோட சக்கரம் போய் நேரா சேத்துல ஆழமா போய் புதைஞ்சிருச்சான். அந்த வண்டிக்காரனோ என்ன செய்யறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருந்தானா. உடனே அவன், ஐயோ கடவுளே, நீ தான் இந்த நேரம் எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு சத்தமா சொன்னானாம். கடவுளும் அவன் சொன்னதை கேட்டு அவனுக்கு முன்னாடி வந்து நின்னாராம். அட வண்டி ஓட்டியே, உன்னோட வண்டியோட சக்கரத்தை உன்னோட தோல் கொடுத்து தூக்கு, அப்புறம் மாடுகளை தார்குச்சி வச்சு தூண்டி விடு, வண்டி ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். உடனே அந்த வண்டி ஓட்டியும் தன்னோட தோலை கொடுத்து தன்னோட வண்டி சக்கரத்தையும் தூக்குனானா, தார்குச்சி வச்சு தன்னோட மாட்டுங்களை தூண்டி விட்டதும் வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் கடவுள் சொன்னாராம், உன்னால ஒரு போதும் இந்த காரியத்தை செய்யவே முடியாது. அப்படின்னு உனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும் என்ன நீ கூப்பிடு. முயற்சி செய்யாம என்ன கூப்பிடுறவங்களுக்கு நான் உதவி செய்ய வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். இதன் மூலம் தெரிகிறது என்ன? முயற்சி திருவினையாக்கும், எப்போதும் ஊக்கத்தை கைவிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் கடவுள்.